இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிக்கன் குருமா பண்ண போறோம். ரொம்ப ருசியாகவும் மணமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் குருமா. இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, நான், ரொட்டி இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சிக்கன் குருமா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். குருமாவுக்கு உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் ஒரே உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு போட விருப்பம் இல்லை அப்படின்னா போட தேவையில்லை. தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா என்ன அப்படின்றத பார்க்கலாம். குருமாவுக்கு தேவையான எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, இது போல் 2 பட்டை, 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது பெரிய தக்காளியாக இருந்ததுனால ஒரு தக்காளி போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே தக்காளி அதிகமாகலாம் சேர்க்க வேணாம். சின்னதாக இருந்தால் 2, பெருசுனா 1 போதும். அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அடுத்து சிக்கனையும் சேர்த்துடலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு, நான் எப்போவுமே சிக்கன் வதக்கிறப்பையே உப்பு போட்டு வதக்குங்க. அப்போ தான் நல்லா உப்பு பிடிச்சி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், இதை கலந்துடலாம். சேர்த்து உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கலந்தாச்சு. அது நல்லா தண்ணி விட்டு வேகட்டும். குருமாவுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்து அதை அரைச்சிக்கலாம். வதக்கவெல்லாம் வேணாம், எல்லாமே பச்சையாக அரைச்சிக்கிட்டாலே போதும். தேங்காய் 1/4 மூடி துருவி எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 4-5 எடுத்திருக்கேன். கசகசா 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன். கசகசா இல்லை அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கசகசா கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் தான் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். கசகசா சேர்த்தா முந்திரி பருப்பு சேர்க்க தேவையில்லை. 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டா போதும். அப்புறம் இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 6-7 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டை, இது போல் ஒரு சின்ன ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். அப்புறம் பச்சை மிளகாய் 4. மிளகாய் தான் நம்ம காரத்துக்கு, அதனால தான் நான் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம மிளகாய் தூளெல்லாம் போட மாட்டோம், அதனால 4 பச்சை மிளகாய். அதே போல் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதைய எல்லாத்தையும் நம்ம பச்சையாக அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பும் சேர்த்தே அரைச்சிக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. எல்லாம் சேர்த்தே பச்சையாகவே அரைச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போவே நல்லா சிக்கன் வெந்திருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்குனா தான் நம்ம இந்த சிக்கன் வந்து நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய், சோம்பெல்லாம், அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதை கழுவி தண்ணியும் சேர்த்து ஊற்றிடலாம். தேங்காயெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருந்தால் சேர்க்க வேண்டாம். பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் அது கொஞ்சம் கொதிச்சு வரப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பெல்லாம் போட்டு கலந்து விட்டாச்சு. மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். குருமா நல்லா கொதிக்குது. மணமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீட்டில் அவ்வளோ மணமாக இருக்குது இந்த குருமா. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாம் ரொம்ப நல்லா வெந்துடுச்சு. இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அந்த கருவேப்பிலையோட பச்சை மல்லித்தலை கருவேப்பிலையோட பச்சை மணம் அது உள்ளேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மூடி வச்சுருக்கேன். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அதை எடுக்க வேணாம். அதுக்கப்புறமா எடுத்தோம்னா அந்த மணம் அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த குருமாவோட அந்த மல்லித்தலை கருவேப்பிலை மணம் சேர்றப்போ ரொம்ப ரொம்ப மணமாக இருக்கும். வீடே மணக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாடு, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல்
கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த சிக்கன் குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம்.